ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் அந்த உறவு இல்லாமல் எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்கு. அவரோட படம் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மனிதர். அவருடைய பசங்களும் அந்த மாதிரி தான். இன்னை வரைக்கும் நான் அரவானில் தான் முதல்ல ஆதியை பார்த்தேன், நடித்தேன் கூட. நான் இன்னை வரைக்கும் என்ன அண்ணன் வாய் நிறைய அந்த அன்போட கூப்பிட்ற. படம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்படி ஒரு பிரமாதமான மனிதர், ஒரு நல்ல நடிகன். இன்னும் நிறைய போக வேண்டிய தூரம் இருக்குது, நிச்சயமாக போவார். அண்ட் பிரபாவை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க, சத்யாவை பற்றி. ஹிட்லர்னு சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க அவரை பற்றி. ஆனால் என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவரோட வேலை செய்யறதுக்கும், புதுசாக இருந்தது. ஒரு நம்ம யோசிக்கிற ஒரு ரோல் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு யோசிக்கும் போது அவர் வந்து அது கூட பண்ணலான்னா, இது கூட பண்ணலான்னா அப்படின்வார். அதை நாசுக்காக சொல்லுவார். அதை ஹர்ட் பண்ணாமல், இல்லை நான் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லாமல், வெரி நைஸ்ண்ணா, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லுவார். பார்க்கும்போது நான் அடுத்து ஏதோ போட போகிறேன் அப்படின்ட்டு. இது இப்படி கூட இல்லை, சரி நான் பண்ணிடுறேன் அப்போ அடுத்த சீன் சொல்லும்போதே எனக்கு இப்படி ஒன்று பண்ணணும், அவர் இப்படி கேட்பாருன்னு நாங்களே யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ எல்லோரும் சொன்ன விஷயந்தான் அது.